அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டெலிகிராம் குரூப் க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் யார் யாரெல்லாம் எஸ்பிஓவில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த டெலிகிராம் ஐடி உங்களுடைய எஸ்பிஓ ஐடியில் ஃபில் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுவோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிடுங்க. உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டு வாங்க. கீழே லாஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டு ஆப்ஷன்லாம் இருக்கும். அது கீழே பார்த்தீங்களா சப்மிட் டெலிகிராம் ஐடி, இந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஃப்ரம் த சப்மிட் மேக்ஸிமம் 1 டைம். இந்த எஸ்பிஓ ஐடி, இந்த டெலிகிராம் ஐடியை எஸ்பிஓவில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். அதனால் கரெக்டான டெலிகிராம் ஐடியை சப்மிட் கொடுங்க. ஏன்னா தானே கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பவெல்லாம் அந்த ஆப்ஷன் வருமானு தெரில. ஏன்னா இது ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ திரும்ப எஸ்பிஐ ரன் ஆக போகுது. அதுலேயும் இந்த டெலிகிராம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட் குரூப்பாக க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் அந்த டெலிகிராம் ஐடி மட்டும் தப்பு இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. டெலிகிராம் ஐடி உங்களுக்கு தெரில அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமுக்கு போயிட்டு எப்படி டெலிகிராம் ஐடி பார்க்கணுன்னு காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம டெலிகிராம் சப்மிட் பண்ணணும். நம்ம டெலிகிராமுக்குள்ளே போயிடலாம். டெலிகிராமில் நீங்கள் ஒரு ஐடி 2 ஐடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஐடிக்கு எந்தெந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் டெலிகிராமில் லாகின் பண்ணிவிட்டு அதனுடைய யூசர் நேம் தான் கொடுக்கணும். ஒரே யூசர் நேம் எல்லா ஐடிக்கும் கொடுத்துடாதீங்க. டெலிகிராமோட யூசர் நேம் ஒரே யூசர் நேம் எல்லா ஐடிக்கும் கொடுத்துடாதீங்க. இந்த 3 டாட் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெலிகிராம் ஐடி இருக்கும். நம்மளே 2 ஐடி இருக்கிறனால 2 ஐடி தான் போட்டு வச்சுருக்கோம். நமக்கு இந்த ஐடி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரு கீழே வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேம்னு இருக்குது பாருங்கள். இதைத்தான் நம்ம காப்பி பண்ணி கொடுக்கணும். இந்த இடத்துல உங்கள் யூசர் நேமில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேர் பின்னாடி ஏதோ ஒரு மொபைல் நம்பரு, இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி முடிச்சோடனே க்ரீன் கலரில் வந்துச்சு அப்படின்னா ஓகே. நீங்கள் டைப் பண்ணதை விட ரெட் கலர்லேயே இருக்குது அப்படின்னா பின்னாடியாச்சும் 2-3 நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் க்ரியேட் ஆகிரும். இந்த யூசர் நேம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு காப்பி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. காப்பி ஆனதை நம்ம எஸ்பிஓவில் கொண்டாந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் யூசர் ஐடி நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். இதில் யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. சேல்ஸ் டீம் அப்படின்னா அதுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரோட டெலிகிராம் ஐடியை கரெக்டாக லாகின் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் டீம்னா அதுக்கு கொடுத்த டெலிகிராம் ஐடியை லாகின் பண்ணுங்கள். டெலிகிராமில் எஸ்பிஓவில் அவங்களா எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறாங்களோ அந்த குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களா லிங்க்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு வேறு எந்த ஒரு டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க. எஸ்பிஓவில் வேறு எந்த குரூப்லேயுமே ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இது இந்த டைமில் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஐடியை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய டெலிகிராம் ஐடியை மட்டும் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எஸ்பிஐ பற்றி போடுற எல்லா வீடியோவும் கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.